பட்டம் பெற்ற யோகா ஆசிரியர் சங்கம் சார்பில் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு மாநில பொதுச் செயலாளர் காசிநாதத்துரை அவர்கள் கூறியபோது, யோகா பயிற்சியாளர்களை தமிழ்நாடு ஆயுஷ் மையத்தின் மூலமாக மத்திய அரசு வழிகாட்டுதலோடு பிறப்பித்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் ஆண் பெண் என இருபாலரும் பணியாற்றி வருகிறார்கள். ஆண்களுக்கு ரூபாய் 8,000 சம்பளமும் பெண்களுக்கு ரூபாய் 5,000 சம்பளம் அடிப்படையில் ஊதியம் பெற்று வந்த நிலையில் கடந்த 1.5 வருடங்களுக்கு மேல் சம்பளம் வழங்காமல் நிலுவையில் உள்ளது என்பதும் குறித்தும் இயக்குநர்களை சந்தித்து கேட்டபொழுது மத்திய அரசு இன்னும் நிதி தரவில்லை என்றும் ஊதியத்தையும் வழங்காமல் யோகா ஆசிரியர்களை பணியில் இருந்து நீக்கி உத்தரவிட்டனர். இவ்விஷயத்தில் அரசு தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். மத்திய அரசு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழே அனைத்து மாநிலங்களிலும் யோகா பயிற்சியாளர் நியமிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தது. அதுபோல தமிழகத்தில் 2023 ஒரு 60 சித்தா மருத்துவத்தில் யோகா பயிற்சியாளர் நியமிச்சாங்க. ஒரு வருஷத்துக்குள்ள சம்பளத்தை கொடுத்துட்டாங்க. இப்போ 1.5 வருஷமா சம்பளம் கொடுக்கல. அதுக்காக தான் உங்களை சந்திக்க வந்திருந்தோம். எதனால சம்பளம் கொடுக்கல கேட்டதுக்கு இந்த மத்திய அரசு நிதி எங்களுக்கு ஒதுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் அவர் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் சம்பளம் வந்தோடனே உங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் ஒரு வருஷம் பொறுத்து பார்த்தோம். ஒரு 1.5 வருஷம் ஆச்சு. இப்போ திடீர்னு என்ன செஞ்சால் ஒரு மாதத்துக்கு முன்னாடி எங்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்பி விட்டுருக்காங்க. நாங்கள் சித்தா மருத்துவருக்கு கீழே தான் நாங்கள் வேலை பார்க்குறோம் யோகா பயிற்சியாளர்களாக. அதில் என்ன செஞ்சால் குறுஞ்செய்தி அனுப்பி இவங்க உடனடியாக 7/2/2025 இவங்களை உடனடியாக பணியிலிருந்து விடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு குறுஞ்செய்தி அனுப்பியிருக்காங்க. எங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன ஆல்ரெடியாக ஏற்கனவே அந்த பணியிலேருந்து யோகா பயிற்சியாளராக 2.5 வருஷமா இருக்கும். குறுஞ்செய்தி எதுக்கு அனுப்புகிறாங்க, யார் அனுப்புறேன்னு தெரியல. உடனடியாக எல்லா சித்தா டாக்டர்களுக்கு ஒரு மிரட்டல் மாதிரி அனுப்பியிருக்காங்க. உடனடியாக இவங்களை நீக்கட்டா உங்களுக்கு துறை ரீதியாக ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்தா டாக்டருக்கு மெசேஜ் அனுப்புவோம். எங்கள் உடனடியாக இந்த 7ஆம் தேதி ஈவினிங் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நிப்பாட்டாங்க. நாங்கள் உடனே இயக்குனர் கேட்டதுக்கு எங்களுக்கு தெரியாது, யார் அனுப்புங்க எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்கள தடி வச்சுட்டாங்க. இதில் என்ன ரீசன், அந்த யோகா அண்ட் நேச்சுரோபதி கல்லூரியில் வேலை பார்க்குற முதல்வர் அந்த ஒருவரும் மட்டும் 3 துறையில் இருக்காங்க. அது செய்தியாளர் கண்டிப்பாக கேட்டு அரசுக்கு தெரியப்படுத்தணும். கல்லூரி முதல்வர் இருக்காங்க, அதே மாதிரி இணை இயக்குநராக இருக்காங்க, அதே மாதிரி நோடல் ஆஃபீஸர் 3 பதில ஒருத்தர் இருக்காரு. அது எந்த ஸ்டேட்லையும் இல்லாத ஒரு பதவி ஒரு தமிழ்நாட்டில் மட்டும் இருக்காங்க. அவர் ஒரு கல்லூரி முதல்வர் இருந்தால் ஒன்று பிஹெச்டி முடிச்சிருக்கணும், இன்னும் ஒரு அணு ரீதியாக பேராசிரியர் இருக்கணும். ஒரு 5 வருஷம் குறைஞ்சது 5 வருஷம் 10 வருஷம் பேராசிரியர் இருக்கணும். அப்போ தான் முதல்வர் ஆக முடியும் ஒரு கல்லூரியில். தமிழ்நாட்டுக்கே ஒரு முதல்வர் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி முதல்வர் ஒரு எந்த அடிப்படையில் இங்கே யோகா அண்ட் நேச்சுரோபதி முதல்வர் இருக்கான்னு தெரியல. அது பல தடவை பேப்பரில் வந்துருச்சு. அரசு இது ஸ்டெப் எடுக்கலை. உடனடியாக ஒருவர் எப்படி ஒரு 3 துறையில் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர் தான் எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு எங்களுக்கு கொடுக்கணும். அதுபோல் இந்த 1.5 வருஷமா எங்களுக்கு சம்பளம் வரல, சரிங்களா. பெரிய வாழ்வாதாரத்தை இழந்திருக்கும். எங்களுக்கு தொழிலாக இந்த யோகா துறை தான், சரிங்களா. காலையில் யோகா பண்ணுவோம், அது மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம், அது மாதிரி ஈவினிங் யோகா தான். எங்களுக்கு ஃபுல் இந்த யோகா கலையில் தான் நாங்கள் இருக்கோம். அது மாதிரி யோகா நேச்சுரோபதி முடிச்சவங்க டாக்டர்னு சொல்லக்கூடிய அவங்க யோகா இன்ஸ்ட்ரக்டர். நாங்கள் வெளியில் போன உடனே அவங்க அதே சம்பளத்துக்கு 5,000 8,000 அவங்களுக்கு நியமிக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதுல பெரிய உள்நோக்கம் இருக்கு. என்னன்னா இவங்க டிம்லே ஒரு சிலவர் என்ன செஞ்சுருக்காங்க, அந்த பிஎன்எஸ் ஸ்டூடெண்ட் பேரண்ட்ல இப்போதைக்கு ஒரு 4,000 கொடுங்க, உங்களுக்கு நீ ஒரு 6 மாதம் 1 வருஷம் நீங்க ஸ்ட்ரைக் மாதிரி பண்ணுங்க, அப்போ உங்களுக்கு அதுக்கடுத்து ஒரு 5 லட்சம் கட்டுங்க, உங்களுக்கு ஒரு நல்ல சம்பளம் வந்துடும் அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தை கூறி அவங்களை இப்போ உள்ள கொண்டு வராங்க. ஆல்ரெடி ஏற்கனவே 250 பேர் 1 வருஷமா சம்பளம் வாங்கிட்டு 1.5 வருஷம் சம்பளம் இல்லாமல் இருக்கா. அவங்களுக்கு உடனே நீக்கி விட்டு அதே இடத்துல என்ன பண்றாங்க, இப்போ யோகா பயிற்சியாளர் நியமிக்கிறாங்க. அது அரசுக்கு ஒரு எதிர்வினை ஆட்டணும், இவங்க அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஒரு சிலவர் தூண்டி விடுறாங்க. உடனடியாக அந்த அரசு எங்களுக்கு நல்ல தீர்ப்பு வழங்கணும் என்பதை கேட்டுக்கொள்கின்றோம். இது மட்டும் இல்லாமல் இதற்கு முன்னாடி 2007 ஐயா கலைஞர் ஆட்சி இருக்கும்போது யோகா பயிற்சியாளர் நியமித்தாங்க எல்லா விளையாட்டுத்துறை இருக்கும். அவங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய திராவிடர் மாடல் அரசு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அவங்களே ஒருங்கிணைத்து அனைத்து துறைகளுக்கும் யோகா பயிற்சியாளர் நியமிக்க வேண்டும் என்பதை எங்களுடைய குறிக்கோளாக இருக்கு. அதுபோல
அனைத்து பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் யோகா பயிற்சியாளர் நியமிக்க வேண்டும் என்பது எங்களுக்கு குறிக்கோளாக இருக்கு. தயவுசெய்து முதலமைச்சர் அவர்கள் இப்போ உள்ள யோகா பயிற்சியாளர்கள் உடனடியாக பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும். இப்போ இருக்கக்கூடிய நிலுவையில் இருக்கக்கூடிய ஊதியத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்பதால் எங்களுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு வேண்டுகோள் வைக்கின்றோம். வதந்தி இல்ல, அது விசாரிக்கணும். நேரடியா வந்து எதனால வந்து உங்களுக்கு இல்ல, எங்களுக்கு வந்து வாய்மொழி செய்திதான் வந்திருக்கு. அது உடனடியாக வந்து எதனால வந்து இவங்களை வந்து உடனே நிப்பாட்டிருக்கீங்க? 253 பேர் வந்து அரசு சுகாதாரத்துறையை வேலை பார்க்குறாங்க. எதுக்கு வந்து உடனடியாக வந்து நீக்கு வெளியேற்றணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா வந்து மெசேஜ் அனுப்பக்கூடாது. இப்போ வந்து ஒரு அரசு துறையை வேலை பார்க்குறேன்னு சொன்னா அதுக்கு வந்து என்ன செய்யணும், லெட்டர் மூலியம் கொடுக்கணும். இப்போ வந்து அரசு துறை வேலைன்னா லெட்டர் மூலம் பார்த்தா வெளியேற்றுங்க, இல்லை ஒரு வேளை அவர் ஒரு குற்றச்சாட்டு இருக்கணும். அப்படித்தான் எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஒரு ரூல்ஸ் இருக்கு. ஆனா நீங்களே பார்த்துக்கலாம், உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் மட்டும் தான் அனுப்பியிருக்காங்க. இது ஒரு ஆல்ரெடி வேலை பார்க்க இருக்கக்கூடிய யோகா பயிற்சியாளருக்கு இது ஒரு மெசேஜ் அனுப்பி உடனே பாட்டுங்க. அப்ப என்ன பண்றாங்க, இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஒரு சில எல்லா பேருமே வச்சிருந்தா ஒரு சில அமைச்சர்கள் இந்த யோகாண்டு நேச்சுரோபதியை வந்து கல்லூரிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும், மாணவர்களை சேர்க்கணும், மாணவர்களை ஊக்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க எல்லாம் ஒரு சிலர் வந்து வேலை பார்த்துக்கூடிய யோகா பயிற்சியாளரை வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யோகா நேச்சுரோபதி படிச்சவங்களை உள்ள கொண்டு வரணும். ஆனா யூஜிசி நாம்ஸ் இல்லாத ஒரு படிப்பு தான். ஆனா வந்து எம்சார் யூனிவர்சிட்டியில கேட்டதுக்கு அவங்க முறையான பதில் கொடுக்கவே இல்லை. இது வந்து யோகாண்டு நேச்சுரோபதி வந்து யூஜிசி நாம்ஸ் அங்கீகரிக்கப்பட்டதா வந்து தகவல் ஊழியர் கேட்டிருந்தோம். அவங்க பதிலே கொடுக்கவே இல்லை. நீங்க வந்து யூஜிசி நாம்ஸ் கேட்டுக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நீங்க யார் மையம் யாருன்னு கேட்டாலும் அவங்க அப்பா தான் சொல்லணும், இவன் என் மையன்னு சொல்லணும் இல்லையா? ஆனா எம்சார் யூனிவர்சிட்டி இதை சொல்றாங்க, இது வந்து எங்களுக்கு தெரியாது, நீங்க வந்து யூஜிசி அங்கே பல்கலைக்கழகத்தை கேட்டுக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட கேள்வி வைக்கிறாங்க. இப்போ நாங்கள் போய் யார்கிட்ட கேட்க முடியும்? இப்போ நாங்கள் உங்கள்கிட்ட வைக்க வேண்டியிருக்கு. அவங்களுக்கு அதிகாரம் இல்லை, அவங்க வந்து ப்ராப்பரா கொடுக்கணும். இப்போ வந்து ஆல்ரெடி நாங்கள் வந்து வேலை பார்த்துருக்கோம், சம்பளம் இல்லை, வந்து சம்பளம் கொடுத்துட்டு அவங்களை வந்து நீக்கிருக்கணும். நீக்கிறதுக்கு என்ன ரீசன் சொல்லணும். இப்போ வந்து எங்க மேல வந்து ஏதாவது குற்றம் இருக்கணும். 253 வேலை பார்க்குறாங்க, இவங்க சரியா வேலை பார்க்கல. ஆனா எதுக்கு கம்ப்ளைண்ட் இருந்தா தான் நீக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு. ஆனா இதே இது தமிழக சுகாதார அமைச்சர் வந்து எல்லா மாவட்டத்துக்கும் சுற்றுப்பயணம் செய்யும் போது நல்லபடியா வந்து யோகா பயிற்சியாளர் சொல்லிக் கொடுக்குறாங்க. இப்போ வந்து பெண்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆகுது, இப்போ வந்து சிசேரியன் குறைஞ்சிச்சுன்னா அவங்களே பேட்டி கொடுத்துருக்காங்க. சுகாதார அமைச்சர் பேட்டி கொடுக்கும் போது